நாங்கள் இன்றைக்கு குருத்தோலை மேலே இருக்கிற பாவக்காயில் வர செய்து காட்ட போகிறோம். நாங்கள் இந்த பாவக்காய் கொஞ்சம் புளியில் தான் கொஞ்சம் அவிய விட போகிறோம். வணக்கம் ராவுகளே, இன்றைக்கு நாங்கள் என்ன காணொளி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பார்க்கையே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்குது கையிலன்னு பாவக்காய். இது வந்து குருத்தோலை பாவக்காய், வெள்ளை குருத்தோலை பாவக்காய். இந்த பாவக்காயை வச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் பாவக்காயில் வர செய்து காட்ட போகிறோம். அது என்னென்ன மாதிரி செய்கிறோன்னு சொல்லி செய்ய காட்டுறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாருங்க, 1/2 கிலோவில் இருந்து ஒரு கொஞ்சம் தான் கூட 100 கிராம் இந்த பாவக்காய். பாவக்காய் சரியான விலை. 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் 100 கிராம் கூட. இவ்வளோத்துலேருந்து தான் அன்றைய வர செய்து காட்ட போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்று சொன்னால் கருவேப்பம் இலை. இங்கே பார்த்துட்டோம்னா பம்பா வெங்காயம் 3 பம்பா வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறோம். இப்படி சின்ன சின்னனா வெட்டி வச்சுக்கிறோம். இங்கே 2 பூடு உள்ளி இதே மாதிரி அரிஞ்சு வச்சுருக்குறோம். இது நாங்கள் பொரிக்கோணம் போட்டு செய்ய காட்டுவோம். இங்கே பார்த்துட்டு சொன்னால் உப்புத்தூள், கொஞ்சம் பழப்புளி, இங்கே கட்டத்தூள், மஞ்சத்தூள். நாங்கள் பூனைக்கு அளவு சொல்லுவோம், இவ்வளோ போடணுமெண்டு. இங்கே பெருஞ்சீரகம், இங்கே தனி மிளகாய் தூள், இங்கே பார்த்துட்டு சொன்னால் கறித்தூள். இவ்வளவும் தேவையில் அளவாகத்தான் போட போகிறோம். உங்களை காட்டுவோமா. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், இங்கே மரக்கறி எண்ணெய். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். பாவக்காய் வரைக்கி நாங்கள் இப்போ என்ன செய்ய முடியும்னா, முதலாவது பாவக்காயை சின்ன சின்னனா வெட்டுவோம். என்னம்மா களி வச்சு கிடக்கு. முதலே வெட்டி போட்டு சின்ன சின்னனா வெட்டி போட்டு கழுவுவோம். பாவக்காயை என்ன மாதிரி வெட்ட பாருங்க. அம்மா தான் ஏதோ தான் சொல்லி வெட்டுறா. நாங்கள் இதே மாதிரி இந்த பாவக்காய் என்ன மாதிரி வெட்டணுமெண்டா சின்ன சின்னதாக தான் வெட்டணும். ஏண்டா இது வந்து நாங்கள் பொரிக்கிறோம் இல்லையா, இதை வந்து நாங்கள் வதக்கி எடுக்கிறது. அதனால சின்ன சின்னதாக தான் இப்போ வெட்டோம். இந்த பாருங்க வெட்டுறோம். அம்மா ஏதோலாம் வெட்டுறா பாருங்க. இப்படி தான் வெட்டப்போ. கையில் கத்தி வராலும் முறையிடும். கத்தி வரனாலும் முறையிடுமோ. அவ்வளோ கத்தி கொஞ்சம் கூறு இருக்குன்னு சரியான கூறு. இப்படி தானா வெட்டணும். அப்போ மறக்கலாம் இதே மாதிரி விட்டுருவோம். ஆமாம், என்ன மாதிரி வெட்டுறேன். இங்கே பேர் இப்படி தான் இருக்கும். சுரமாக இருக்கும். தண்ணிக்க போட மாட்டேன். அப்படியே போடும். தண்ணிக்க போடுவோம். வடிவேற கண்டு பார்த்துங்க. ஆமாம், நான் செய்த எஞ்சாம் வடிவு. ஆமாம், நான் செய்த தண்டானா வடிவான்னு சரி விட்டு கொடுப்போம். சரி, இப்படி உருண்டோட அடுத்துட்டு இனிமேல் நாங்கள் உப்புத்தூளும் போட்டு கூடைக்கு காட்டுவோம். பிரிஞ்சு கழுகி போட்டு இந்த பாருங்க தோட்டச்சு மாதிரி கிடக்கு பார்க்க நல்ல தோட்டச்சு தான். கொஞ்சம் பாருங்க போட போகிறோம். தோட்டச்சு மாதிரி பாவக்காயை இங்கே பாருங்க. மஞ்சத்தூளும் தூளும் போடுங்கோ. காணாடி கொஞ்சம் பார்த்து போடலாம். மஞ்சத்தூளையும் போட்டு சேர்த்து உண்டாவே சேர்க்கவும். இங்கே எண்ணெய் நாங்கள் கொதிக்க வச்சுட்டோம். இப்போ நாங்கள் முதல் என்ன செய்ய அப்படின்னா வெங்காயத்தை பொரிச்செடுக்க போகிறோம். நாங்கள் கழுவி வச்சுருக்கிறோம். கட்டி நல்லா சூடோடிட்டு எண்ணெய் எல்லாம் கொதிச்சுட்டு இப்போ இந்த சட்டினா அதை பொரிக்க போகிறோம். எந்த நான் வறுக்கிறது மற்ற மண்சட்டிக்க அங்கெல்லாம் ஆட்சி எல்லாம் செய்தோடு இருக்கிறா. அவள் அப்படியே தோட்டத்தை பார்த்துட்டு பேரு. அவள் பாவக்காய் வட்டி போட்டுன்னு சொன்னா பாவக்காய் வடிவு பார்க்குறான். தோட்டச்சி மாதிரி கிடக்கா. பாவக்காய் தோட்டச்சி மாதிரி கிடக்கா பாருங்க. வடிவான பாவக்காய் என்ன. வெங்காயம் பொரிச்சு எடுத்துட்டு அதனால் உள்ளியையும் பொரிப்போம். வெங்காயத்தை பொரிச்சு எடுப்போம். எல்லாம் வீங்கப்பா. என்ன
அங்கால என்ன செய்யறா அம்மா இருந்து எனக்கு உள்ள கதைக்கிறா என்னன்னு கேட்டால் தனக்கு கை காலெல்லாம் வீங்குதான். கிளீனுக்கு போய் வந்தது ஆஜி ஒரே ஆஸ்பத்திரியும் கோயிலும் தான். ஆஜியை பிடிக்க போகிற பாடு அது என்னன்னு சொல்கிறதுப்பா கடவுளே. இப்போ சொல்கிறான் நாளைக்கு 1ஆம் தேதியிலேருந்து தான் பேருந்து 10 நாளைக்கு வர மாட்டான். 1ஆம் தேதி இல்லை, அப்போ வெள்ளிக்கிழமை. இங்கே உள்ளியே பொறிப்போம். பின்னர் வருவன் காலை வரையில பின்ன 4 மணி புறம் வருவன். 4 மணி புறம் வரலாம் தானே, வந்துற எப்பனைக்கு இருக்கிறதானே. இப்படி தானே பார்க்குறதுக்கு மக்கள் எதிர்பார்த்துட்டுருக்கணுமா. அப்போ வந்து எப்பனைக்கு பேச இருக்க வேண்டிய நீ ஆட்சியராட்டி ஆட்சியங்கன்ட்டு கேட்கணும். ஆட்சி என்ன செய்கிறாண்டா தான் கோயிலாம் கேட்டுபாடியும் கோயிலாம் கோயில் தானே போகணும் போனே எங்களோட விரதங்களுக்கு என்ன செய்கிறோம் கேட்குற. உள்ளி இதே பருவத்தில் உள்ளியையும் பொறிச்செடுக்கும். இங்கே வரங்க எப்படி இருக்கண்டு உள்ளி இதே பருவமா இப்படி ஒன்றையும் பொறிச்சு எடுக்கும். உள்ளி பொறிச்சாலே ஒரு வாசம் தானே அம்மா. உள்ளின்ற அது உள்ளி எல்லாத்துக்கும் நல்லது. உள்ளியே எல்லா வையும் சாப்பிடலாம். வையும் சாப்பிடலாம். சுட்டு போட்டு சாப்பிடலாம், அவிச்சு போட்டு சாப்பிடலாம். என்னம்மா சுட்டு போடும் சாப்பிடணும். சுட்டு போட சாப்பிட்றது அது பேவுக்கு இந்த கோதோடையோ. இந்த இது வந்து இப்போ உள்ளி நாங்களுக்கு ஏன் கணக்கை போட்டினாங்கன்னா பொதுவாக பாவக்காய் கறி என்றாலே உள்ளி தான் போடும் கூட. அதனால் கொஞ்சம் உள்ளி நாங்கள் கூட அதுக்கு வெட்டினாங்க. இப்போ அதோட சேர்த்து கருவேப்பமிலையும் பொறிச்செடுப்போம். தண்ணி நிற்குது பிள்ளை கருவேப்பிலை களியினாங்கண்டோனே அம்மா. அதான் நான் தண்ணி உண்டுக்குது பார்த்தியே பறந்த பெண் கடவுளே கைகளில் பட்டு கையை பார்த்து தண்ணி என்ன பறந்து அம்மா கண்டு பறந்தா அப்படி இருக்கணும் கை என்ன பறந்தது பார்த்தீங்க. அம்மாண்டை 2வது மகனா சிரம் ஒன்று கூப்பிட்டா. அவருக்கு நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றோம் சினோ உண்டு. ஐயோ தெல்ல பேர் சினோ. சரி இதே நாங்கள் எரிய விடக்கூடாது. கொஞ்சம் அளவான பிறகு அதை எடுக்கணும். என்ன வடிவு கருவேப்பமில்லை நாங்கள் எங்கே நம்ம நேரத்தில் என்னபடியாக கணக்கை போடுறோம். என்ன கடையில் வேண்டாம் இப்படி போடலாம். சரி என்ன வடிவம் வடிச்சு எடுத்தாச்சு. இந்த சட்டியில் நாங்கள் இப்போ பாவக்காய் வதக்க போகிறோம். இந்த எண்ணெயை கொஞ்சம் போட்டு தான் வதக்க போகிறோம். பாருங்கோ கணக்கு எண்ணெய் விடக்கூடாது, அளவான எண்ணெய் விடணும். ஓ பிரச்சனை இருந்தானே இது வெங்காயம் பிடிச்ச எண்ணெய் தானே. சரிங்க கொஞ்சம் வருங்க எப்படி சின்ன பண்ணுறோம். இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட போகிறோம். இன்னைக்கு பழக்கி இருக்கணும் வெடிச்சு பறந்துடுமா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா பாவக்காயை போட போகிறோம். பாருங்க அம்மா சொன்னவா அந்த பாவக்காய் என்னம்மா சொன்னீங்கம்மா. பாவக்காய் தோட்டச்சா இந்த பாவக்காயை அம்மா பார்த்தோரா தோட்டச்சு மாதிரி கிடக்கா. ஏன்னா அந்த அளவுக்கு வடிவாக இருக்கான். பாவக்காய் இருந்தாலே ஒரு வடிவு தானே. அது எல்லா பாவக்காயும் அப்படி இல்லை. எல்லா பாவக்காயும் அப்படி வராது. அது எல்லா பாவக்காயும் அப்படி வராது. ஆமாம் சொல்கிறோம். ஒருத்தர் பேட் இருக்கும், பச்சையாக இருக்கும், வெள்ளை பாவக்காய். இப்படியே கொஞ்சம் ஆட்டு அங்காள இங்கால பிரட்டி விடும். அப்போ தான் பாவக்காய் கொஞ்சம் வதங்கி வேறுமே நம்ம அதை மூடோடமே மூடும். முக்கியமாக இந்த பாவக்காய்க்கு என்ன செய்யணும்ன்றாலும் பாவக்காய் கறி என்றாலே புளி தான் போகணும். அப்போ நாங்கள் இந்த பாவக்காய் கொஞ்சம் புளியில் தான் கொஞ்சம் அவிய விட போகிறோம். கணக்க விட வேணால் கொஞ்சம் பாவக்காய் என்றாலே புளி தான் இருப்போம், இல்லாட்டி கைக்குமா. இப்போ புளியிலான் இது அப்படியே அவிஞ்சு வர போல்.
அம்மா உப்பு தூள் போடுவோமோ? பார்த்து போட்டு போடணும். பார்த்து போடுவோம் என்ன? ஒரு 5 நிமிஷம் நாங்கள் தான் மூடி விடுவோம். அப்படியே வதங்கி வரட்டுக்கும். பாவக்காய் அவிஞ்சு வரணும். 5 நிமிஷம் மூடின பிறகு பார்ப்போமா. இந்த பாருங்க வந்து 5 நிமிஷம் கூடிட்டு 10 நிமிஷம் நல்லா அவிஞ்சு. நாங்கள் கொஞ்சம் இந்த புளியில் கொஞ்சம் வதங்க விட்டுனாங்க. ஏன்னா அதுக்கு நாங்கள் தண்ணியோ பாலோ ஒன்றுமே விடுறதில்லை. பாவக்காண்ட வகை தான் புளியும் விட்டுனாங்க. அல்லாட்டி புளி தேவையில்லை. இவங்க சொட்டு தண்ணியும் இல்லை. இங்கே பார்க்கே உங்களுக்கு தெரியும். இங்கே சொட்டு தண்ணி கூட வடிவாக வதங்கி வந்துட்டுது. அதை கொஞ்சம் எண்ணெய் அடியில் விட்டு எண்ணெய் கொஞ்சம் அது 2 பேர் பார்க்க உங்களுக்கு தெரியும் எப்படி இது வதங்கி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு மேலே நாங்கள் இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கொஞ்சம் கட்டத்தூள். இதை வந்து கட்டத்தூள்னா நாங்கள் சொல்கிறது சில பேர் வெட்டுத்தூளாமே நம்ம வெட்டுத்தூள் 2 பேர் கட்டத்தூள். நாங்கள் வெட்டுத்தூளில் நாங்கள் கட்டத்தூள்னா சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியான இதுதானே நம்ம. இதனால தனி மிளகாய் தூள் ஒரு அளவாக கணக்க போடக்கூடாது, அளவாக போடும். ஒரு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கணும். இதெல்லாம் வார்த்தை என்று சொன்னால் கறி மிளகாய், கறித்தூள், நாங்கள் இடித்த தூள். அதையிலேயும் ஒரு கொஞ்சம் தான் போடணும், கணக்க போடக்கூடாது. அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா நாங்கள் சேர்க்க வேணாம். எரிப்பின்மா தணலில் விட வேணும், வெடிக்கக்கூடாது. எரிப்பை குறைக்கணும், அடிப்பிடிச்சு போகும். விரும்பினா கொஞ்சம் இஞ்சி நாங்கள் உள்ளி போட்ட வடிக்கா உள்ளி நாங்கள் இடித்து உங்களுக்கு போடையில் உள்ளி நாங்கள் பொரித்து வச்சுக்கிற வடிக்கா. எனக்கு எப்படி இருக்குண்டு நாங்கள் எல்லாத்தையும் இப்போ என்ன செய்ய போகிறோம், இதோட சேர்த்து பொரித்து வச்சுக்கிற வெங்காயம், உள்ளி, கருவேப்பமிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கப்படும். இங்கே பாருங்க பாவக்காய்க்கு எல்லாம் போட்டு வதக்கி மூடி வச்சுனாங்க. இங்கே பாருங்க இப்படி வதங்கி வந்ததுக்குன்னு சொல்லி எல்லாம் அவிஞ்சு அப்படியே கீழே போட்டு முதல்ல போடக்க முக்கால்வாசிக்கு சட்டி கிடந்தது பார்க்க. இப்போ பாருங்க இப்படி போட்டுக்கணும் வதங்கி கீழே. இதுதான் எல்லாம் கணக்காக இருக்குது. இதை நாங்கள் ரக்கிட்டு போட்டு இன்னும் சாப்பிட்டு காட்ட போகிறோம். பாவக்காய் வர ரெடி. அம்மா தான் இப்போ சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க இப்படி இருக்கண்டு பாவக்காய். பாவக்காய் வர ரெடி. சரி அம்மா இந்தாம்மா சோறெல்லாம் ஆகிட்டு அம்மா. பாவக்காய் கொஞ்சம் சுடுவது, அது பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாவக்காய் வர எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு காட்டுறோம். பாவக்காய்ண்டாலே கொஞ்சம் கசத்தன்மை இருக்கும். பாவக்காய்ண்டாலே அப்படித்தான். ஆனால் இது நாங்கள் எல்லாம் போட்டு செய்தபடியாக அந்த கசத்தன்மை இருக்கா, அது நல்லா இருக்குது. நாங்கள் குழம்பா காய்ச்சோம்னா பால் விட்டு காய்ச்சணும், பால் விட்டு காய்ச்சிடும். இது வர கசப்பு குறையும். பாவக்காய் வரை உண்மையாக நல்லா தான் இருக்கும். கசப்பில்லை. கசப்பில்லை என்னன்னா புளி விட்டு வதக்கின படிக்கணும். நல்லா இருக்கும். புளி விடணும், முக்கியமாக புளி விட வேணும். பாவக்காய்ண்டாலே புளி தான். அல்லாட்டி நீங்கள் ரக்கேக்கன்னு செய்யணும், தேசி புளி பாதி விட்டு ரக்கணும், புளி விட ஆட்டி. பாவக்காய் ஒப்பை புள்ள பழப்புளி தான். பழப்புளி நல்லா தான் இருக்குமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்து காட்டின மாதிரி மக்களே நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவோம். சரி, வேறு என்னம்மா இதை நாங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சரி, பாய் சொல்லி பாய்.